மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க. இது அதுன்னும்போது ஒரு சில பேருக்கு சரியாகலாம். பட் முக்கால்வாசி பேருக்கு அந்த பிரச்சனை பெருசாகிடும். அதுக்கப்புறமா ஒரு ENT டாக்டர் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ENT இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக அவங்களுடைய பீடியாட்ரிஷனோ ஒரு ENTயோ பார்த்துட்டு பேசிக் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும். அதுதான் மெயின். ஜென்ரலாக ஒரு கோல்டு பிடிக்குது அப்படின்னா மூக்கடைப்பு, மூக்கிலேருந்து சளி வர்றது, தலைபாரம், தும்மல், இது 4 தான் காமனாக வர சிம்டம். அதை தாண்டியும் அலர்ஜி இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நார்மலாக இருக்கிற டைம் அந்த இன்ஃபெக்ஷன் பீரியட் ஒரு 10 நாளோ ஒரு வாரமோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த சிம்டம்ஸ் கண்டினியூ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அது சைனசைட்டிஸாக இருக்கலாம். நார்மலாக 2-3 தும்மல் தான் கொடுக்கணும். அதுக்கு பதில் 20-30 தும்மல் கொடுக்குதுன்னா அது பேர் அலர்ஜி. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற தோலுடைய ரியாக்ஷனில் தான் வருதே தவிர அது சைனஸ்னால கிடையாது. தும்பி என்ன ஆகும்னா அந்த தோலுடைய தன்மையே மாறிடும். அந்த தன்மையே மாறி ஸோ நோஸுக்கும் சைனஸும் ஒரே தோல் தான் உள்ள. ஸோ அந்த தோலுடைய தன்மை மாறி அந்த தோலே வந்து சதையாக வளர்ந்து பொறுமையாக வந்து நான் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இவங்க சொன்ன மாதிரி தான் தும்மல், இருமல் இதெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? தும்மல் வரதான் செய்யும். நீங்கள் அந்த சவுண்டை கண்ட்ரோல் பண்ணாலும் தும்மலில் எவ்வளோ வெளியே வருதோ அதை புஷ் பண்ணிடும் உங்கள் நோஸ். ஹெல்த் பல்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ENT ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. இப்போ மக்கள்கிட்ட பொதுவாக ENT பற்றின ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ENT பற்றின ஒரு சின்ன பயம். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம்னா கூட எதனால மெடிக்கலை போய் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ENT இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனான இன்ஃபெக்ஷன்ஸுங்க. ஸோ ENT இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இயர், நோஸ், த்ரோட் 3மே பார்க்கும்போது நோஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டைம் ரொட்டீனில் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். முக்கால்வாசி தடவை ENT இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் நாட் வெரி அலார்மிங். ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சிம்பிள் இன்ஃபெக்ஷன்ஸாக தான் இருக்கும். பட் என்ன இப்போ ரொம்ப ஆயிடுச்சுன்னா வீட்டு வைத்தியங்கள் பண்ணுறாங்க. அது ஒரு 1 or 2 days பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு மெடிசன்ஸ் ஏதாவது வாங்கி போட்டுடுறாங்க. பட் என்னென்னா ENTயில் முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன இன்ஃபெக்ஷன், என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எந்த பார்ட் ஆஃப் ENTயில் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால், அதாவது அதோட வழிமுறைகள் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க. அதுன்னும்போது ஒரு சில பேருக்கு சரியாகலாம். பட் முக்கால்வாசி பேருக்கு அந்த பிரச்சனை பெருசாகிடும். அதுக்கப்புறமா ஒரு ENT டாக்டர் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும். அதை முதல்ல உங்கள் ENT டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ஃபெக்ஷனை சிம்பிளாக ட்ரீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைகளுக்கு வர்ற ENT ப்ராப்ளம்ஸ்க்கும் அடல்ட்டுக்கு வர்ற ENT ப்ராப்ளம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிங்க? குழந்தைங்க பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் வர ENT ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக வந்து நோஸ் அண்ட் த்ரோட்டில் வரும். ரெண்டாவது என்னென்னா காமனஸ்ட்டு இது வந்து இந்த டான்சில் சதை வளர்றது வரும். இல்லை மூக்கு பின்னாடி அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்கள் வாய் திறந்து தூங்குறது, இந்த மூக்கில் இந்த அலர்ஜி பிரச்சனைகள், இது எல்லாமே காமன் தான். நிறைய சிம்டம்ஸ் அடல்ட்டுக்கும் பீடியாட்ரிக்குக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் என்னென்னா இன்னும் அவங்களுக்கு நிறைய அவங்களோட இம்யூனிட்டி மெச்சூர் ஆகிருக்காது. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது உள்ளே இருக்க உறுப்புகள் வந்து இன்னும் ஃபுல்லாக ஃபார்மும் ஆகிருக்காது. அப்படின்னும் போது அவங்களுடைய சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியராக வரும் அண்ட் சீக்கிரமாக காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ENT இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக உங்களுடைய பீடியாட்ரிஷனோ ஒரு ENTயோ பார்த்துட்டு பேசிக் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும். அதுதான் மெயின். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இந்த குழந்தைங்க வாயை திறந்து தூங்குறது வந்து அது எந்த வயசு வரைக்கும் சரியானதாக இருக்கும்? சரியானதுன்னே கிடையாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்து தூங்குறதுன்றது வந்து நாட் நார்மல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வாரத்தில் எனக்கு உங்கள் குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த சளி பிடிச்சி மூக்கு ஒழுகிட்டு இருக்கு, ஃபுல்லாக அடைச்சிருக்குன்னா அந்த டைமில் வாயை திறந்து தூங்குறாங்கன்னா அது ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு சளி வர்றது நின்றுச்சு, ஃபீவர் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக வர இன்ஃபெக்ஷன் இல்லாத டைம்லேயும் அவங்க வாய் திறந்து தூங்குறாங்க அப்படின்னா அது நாட் நார்மல். அப்படின்னா என்னென்னா நம்ம கண்டிப்பாக எய்தர் மூக்கோடைய தண்டு வந்து நடுவில் இருக்க போன் வளைஞ்சிருக்கலாம், இல்லை ரெக்கரண்ட்டாக அவங்களுக்கு அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கலாம், இல்லை மூக்குக்கு பின்னாடி இப்போ தொண்டையில் டான்சில்னு ஒரு சதை வருது, அது நிறைய பேருக்கு இப்போ தெரியும். அதே மாதிரி மூக்குக்கு பின்னாடி ஒரு சதை இருக்குது அடினாய்ட்ஸ்ன்ட்டு. அந்த அடினாய்ட்ஸ் வளர்றது அது வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த அடினாய்ட் பிளாக்னாலையும் வாயை திறந்து தூங்கலாம். அதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா கொரட்டை விட ஆரம்பிப்பாங்க.
அப்படின்னா ஒன்ஸ் வாயை மட்டும் திறக்காம கூட சேர்ந்து கொரட்டையும் விடுறாங்கன்னா டெஃபினட்டாக அந்த சதைகள் ரொம்ப பெருசாக இருக்குது, மூக்கு அடைக்குது அப்படின்னு அர்த்தம். இமீடியட்டாக போய் பார்க்கணும். ஓகே டாக்டர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டுங்கிறது ரொம்பவும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி இந்த கோல்டு வர்றதுனால சைனஸாக இருக்குமோன்ற ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது இல்லையா? அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? காமனாக இருக்கிற மித்து என்னன்னா, எல்லாருக்கும் வர சளி சைனசைட்டிஸ் அப்படின்றது அப்படி ஜென்ரலாக கிடையாது. அதாவது ஜென்ரலாக ஒரு கோல்டு பிடிக்குது அப்படின்னா மூக்கடைப்பு, மூக்கிலேருந்து சளி வர்றது, தலைபாரம், தும்மல், இது 4 தான் காமனாக வர சிம்டம். இந்த 4 சிம்டம் சைனஸ்லேயும் வரும். நார்மலாக நோஸில் மட்டும் சைனஸ் அப்படின்றது நோஸுக்கு பக்கமாக இருக்கிறது, இங்கே இருக்கிற கேவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நோஸுக்கும் சைனஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னென்னா, சைனஸ் எல்லாமே நோஸோடைய ஒரு பகுதியில் ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லா தடவையும் சைனஸ் உள்ளே போய் சைனஸ் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது நோஸ்லேருந்து மட்டும் வர இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு சைனசைட்டிஸ் கிடையாது. அண்ட் நார்மல் காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமன் கோல்டு அப்போ சைனஸில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம நார்மலாக மக்கள் நினச்சிட்டு இருக்க பெரிய சைனஸ் இன்ஃபெக்ஷன் கிடையாது. சைனஸ் இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த எபிசோட் ஆஃப் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணும்போது சைனஸும் சேர்ந்து சரியாயிடும், அது அவ்வளோதான். அதை தாண்டியும் அலர்ஜி இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நார்மலாக இருக்கிற டைம் அந்த இன்ஃபெக்ஷன் பீரியட் ஒரு 10 நாளோ ஒரு வாரமோ அது முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த சிம்டம்ஸ் கண்டினியூ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. எப்போல்லாம் நான் கோல்டு சாப்பிட்றோன்னு, எப்போலாம் நான் ஏசி ரூம் போனேன், எல்லா டைமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா அது சைனசைட்டிஸாக இருக்கலாம். அந்த சைனசைட்டிஸ்ன்றது கிரானிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கிரானிக் சைனசைட்டிஸ் மருத்துவ ரீதியில் சொன்னால் 2 இல்லை 3 மாதத்துக்கு மேலே உங்களுடைய நோஸில் இருக்க சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தான் அது சைனசைட்டிஸ். அந்த சைனசைட்டிஸ் இருந்துச்சுன்னா அதோடைய இவாலுவேஷனு, அதுக்கு தேவைப்படுற டெஸ்ட்டு, இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே டோட்டலாக வேறு, அதோட ட்ரீட்மெண்ட்டும் டோட்டலாக வேறு. இல்லை அதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே அதான் சிம்டமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் இருக்குது, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்க்குறீங்க, அது ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிஷனாக இருக்கட்டும், ஜென்ரலாக அவங்களும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை உங்கள் ENT டாக்டராக இருக்கட்டும். எதுவுமே நீங்கள் ட்ரீட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் to 10 days வரைக்கும் ஓகே, 1 வீக் to 10 days உங்கள் சிம்டம்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அது சைனசைட்டிஸாக டெவலப் ஆகுறதும் ஜென்ரலாக ஆகாது, கம்ப்ளீட்டாக சரியில்லை முடிச்சுட்டு. பட் உங்கள் சிம்டம்ஸ் எவ்ரி 1 மாதம் எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது, எவ்ரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு தடவையும் போய் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போடுறேன், இல்லை ஒரு தடவையும் நான் டாக்டருக்கு போகிறேன், இல்லை ஒரு தடவையும் இன்ஃபெக்ஷன் வரும்போதெல்லாம் எனக்கு ஃபீவர் வருதுன்னா அது கண்டிப்பாக ஏர்லியராக பார்த்தா ஜென்ரலாக சைனஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ்லையும் ட்ரீட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சில டைம் சர்ஜரிஸும் தேவைப்படும். ஸோ ஏர்லியராக பார்த்துட்டிங்கன்னா சர்ஜரி, சைனஸ்க்கான சர்ஜரியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒருத்தங்க தும்முறப்போ அவங்க தும்மலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹை பிட்சில் சவுண்டு ரொம்ப லவுடாக இருக்கும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ சைனஸோட ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இது அதுக்கு இம்பேக்ட் வருமா? கண்டிப்பாக கிடையாது. ஸ்னீசிங் அப்படின்றது காமனஸ்ட் சிம்டம் ஆஃப் அலர்ஜி. அதாவது அலர்ஜினா என்னன்னா, இப்போ நமக்கு பாடியில் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. இந்த எதிர்ப்பு சக்தி இப்போ நான் ஒரு டஸ்டான இருக்கிற இடத்துக்கு போகிறேன்னா நானும் தும்பலாம், எனக்கு 2-3 தும்மல் வரலாம். மேபி இப்போ உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னா நீங்கள் 20-30 தும்மல் தும்பலாம். இதுதான் அலர்ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி என்ன பண்ணுன்னா, வெளியிலேருந்து வர டஸ்ட்டு நம்ம பாடிக்கு உகந்த பொருள் கிடையாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ள தான் ட்ரை பண்ணும். அந்த வெளியே தள்ள ட்ரை பண்ணுற பாடியோடைய ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் தான் தும்மல். ஸோ 2-3த்துலேயே நார்மலாக அந்த ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம், அந்த இம்யூனிட்டி பவர் அந்த இம்யூன் சிஸ்டம் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் வேலை செய்யுதுன்னு வச்சுப்போமே. நார்மலாக 2-3 தும்மல் தான் கொடுக்கணும், அதுக்கு பதில் 20-30 தும்மல் கொடுக்குதுன்னா அது பேர் அலர்ஜி, அவ்வளோதான். ஸோ அது உள்ளே இருக்கிற தோலுடைய ரியாக்ஷனில் தான் வருதே தவிர அது சைனஸ்னால கிடையாது. பட் என்ன ஒன்றுனா, இந்த அலர்ஜியை நீங்கள் பார்க்காம ரொம்ப நாள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தும்பி என்ன ஆகும்னா அந்த தோலுடைய தன்மையே மாறிடும். அந்த தன்மையே மாறி, ஸோ நோஸுக்கும் சைனஸும் ஒரே தோல் தான் உள்ள. ஸோ அந்த தோலுடைய தன்மை மாறி அந்த தோலே சதையாக வளர்ந்து பொறுமையாக நான் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அலர்ஜினால வர சைனசைட்டிஸ். அலர்ஜினால சைனசைட்டிஸ் வரலாம், ஆனால் இனிஷியலாகவே வராது. நீங்கள் அலர்ஜியை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி என்ன உங்களோட காமன் அலர்ஜென்சி, சில பேருக்கு சில ஃபுட்டு அலர்ஜியாக இருக்கலாம், சில பேருக்கு டஸ்ட்டாக இருக்கலாம், சில பேர் வேலை செய்வாங்க, சில பேர் பர்ஃப்யூம் அலர்ஜியாக இருக்கலாம், வீட்டில் ஏற்றுற அகர்பத்தி, இந்த சாம்பிராணி, இதெல்லாம் நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எந்த அலர்ஜி இருக்கோ அந்த அலர்ஜியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே போய் உங்கள் ENT டாக்டரை பார்த்துட்டு தேவையான அலர்ஜி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா
சைனசைட்டிஸ் அதாவது அலர்ஜினால வர சைனசைட்டிஸ் அளவுக்கு அது டெவலப் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த தும்மல் வந்து அடுக்கடுக்காக அந்த கவுண்டிங் தும்மல் சொன்னீங்க, அந்த லவுட் தும்மல் சொன்னல அது லவுடு தும்மல் வந்து ஜென்ரலாக வந்து அது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், அவ்வளோதான். கேரக்டரை பொறுத்து தான். அவ்வளோதான். அது வந்து ஹேபிச்சுவல்னு சொல்லுவோம். சரி, நிறைய பேர் வந்து இப்படின்னு இரும்புவாங்க, சில பேர் இரும்புவாங்க. அது வந்து அவங்க அந்த மாதிரி பழகிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் தும்மல் உங்களுக்கே வருதுன்னா நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் பெருசாகவும் தும்மலாம், நீங்கள் கண்ட்ரோல்டாகவும் தும்பலாம். அடுத்த தடவை தும்மல் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், அது பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணவே ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த பெரிய சத்தம் போட்டு தான் ஒரு ரூமில் இருந்தால் இன்னொரு ரூம் வரைக்கும் கேட்கும். அது வந்து தும்மல் தான். பெரிய தும்மலுக்கும் சின்ன தும்மலுக்கும் இன்ஃபெக்ஷன் அதிகம், இன்ஃபெக்ஷன் கம்மிலாம் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ இந்த தும்மல் பற்றி அதில் கண்ட்ரோல் பண்ண எதுவும் பாதிப்பு வருமா? பாதிப்பெல்லாம் வராது. கண்ட்ரோல் பண்ண நீங்கள் சவுண்டை தானே கண்ட்ரோல் பண்ணி, தும்மல் வரதான் செய்யும். அந்த இவங்க சொன்ன மாதிரி தான் தும்மல் இருமல் இதெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, சரிங்களா? தும்மல் வரதான் செய்யும். நீங்கள் அந்த சவுண்டை கண்ட்ரோல் பண்ணாலும் தும்மலில் எவ்வளோ வெளியே வருதோ அதை புஷ் பண்ணிடும் உங்கள் நோஸை. வெளியில் கேட்குற சத்தம் தான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ நான் பேசணுன்னாலும் நான் இந்த டோன்லையும் பேசலாம், அதிகமாகவும் பேசலாம், நான் ஹஸ்கி வாய்ஸ்லையும் பேசலாம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோன்றதை பொறுத்து தான். பட் பேச்சு வரதான் செய்யும், நான் பேசுறது உங்களுக்கு புரியதான் போகுது. அதே மாதிரி கான்செப்ட் தான். தும்மல் அதோடைய வேலையை செஞ்சிடும். அது நீங்கள் கம்மியாக தும்புறீங்களா இல்லை எளிமை. இப்போ இருமலுமே கூட நீங்கள் இரும்பலாம், இப்படியும் இரும்பலாம், ரெண்டுத்துக்கும் இருமல் வந்துடும். உள்ளே இருக்கிற சளியோ எது இருந்தாலும் வெளியே எடுத்துருவீங்க. ஸோ அதனால் அதுக்கெலாம் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, அது ஹேபிச்சுவல். ஓகே, இல்லை எனக்குமே அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ எங்கேயாவது ஓவர் க்ரௌடில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ சுற்றி இருக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா? கண்ட்ரோல் பண்ணுறப்போ அதனால எதுவுமே அஃபெக்ட் ஆகுமா? ஒன்றாகாது. இல்லை, ஓப்பனாக சொன்னால் ஒன்றாகாது. ஓகே, அதெல்லாம் ஒன்றாகாது. ஓகே டாக்டர், இஎன்டி பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.